ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மினி குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். மினி குலாப் ஜாமுன் செய்ய முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை இந்த மாதிரி கிள்ளி 3 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வேறு எதுனா ஆயில் சேர்த்தா வாசனை வருங்க, அதனால் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து செய்யுங்க. அப்படி இல்லைனா நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச குலாப் ஜாமுனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா குலாப் ஜாமுனும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது எல்லா குலாப் ஜாமுனுமே ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் நம்ம ஃப்ரை பண்ண குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மினி குலாப் ஜாமுன் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.